ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு யூஸ் பண்ணி வெங்காய போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தீபாவளி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தனித்தனியாக வர மாதிரி உதிரியாக பிரித்து வச்சுக்கலாம். பிசைஞ்சோம்னாலே இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகாய், உப்பு, இதெல்லாம் போட்டு சீரக மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் ஆனியனோட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஆனியனோட மாவு நல்லா ஒட்டும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலெல்லாம் நம்ம மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆடுறதுன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பத்தாது, அதனால் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இது கூடவே சோடாப்புக்கு ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு வந்து கோதுமை மாவு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். ஸோ அதனால் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டேன். மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காய விட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம இப்போ போண்டா போட்டு எடுக்கலாம். மீடியம் சைஸாக போட்டு எடுக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கு, ரொம்ப பெருசாக போட்டாலும் வந்து உள்ளே வேகாது. அதனால் வந்து எல்லாம் மீடியம் சைஸாக எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் வந்து திருப்பி போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. கோதுமை மாவில் செஞ்ச வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.